கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் அகலுமாம் கணபதி என்றிட கவலை தீருமே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்ப உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் உருவாக்கப்படுகின்றது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட யோகங்களை இதுவரை அனுபவித்திருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட யோகங்கள் என்ன? என்னென்ன யோகங்கள், என்னென்ன பாதகங்கள் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டோம்னா, அதுக்கு உதாரணமா கடகராசிக்காரவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத்தனை வேதனைங்க, எத்தனை வேதனை, கண்ணில் தண்ணி தான் வருது நினைச்சு பார்த்தா. எத்தனை வேதனை, எத்தனை சோதனை, அத்தனை வேதனையும் சோதனையை அனுபவிச்சாச்சு. எங்க வாழ்க்கையில் நல்ல நேரமே வரல, எங்களுக்கு என்னைக்கு தான் நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அதே கடகராசிக்காரர், ஐயா 4 வீடு கட்டியிருக்கேன், 4 வீடு கட்டியிருக்கேன், ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கேன், சமூகத்தில் எனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, என் வியாபாரம் நல்லா ஓடுது, சூப்பராக இருக்கு அப்படின்னு அதே கடகராசிக்காரர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள். அப்ப ஒரே கடகராசிக்கு, ஒரு கடகராசிக்கு இத்தனை துன்பங்கள், இத்தனை சூழல், கடனுக்கு மேலே கடன். இன்னொரு கடகராசிக்கு, அதே கடகராசிக்கு இன்னொரு கடகராசிக்கு சொத்துக்கு மேல சொத்து சேருது, காசுக்கு மேல காசு பணம் கொட்டுது. இது எல்லாம் பிரம்மனுடைய தல விதி, ஒவ்வொருவருக்கும் எழுதப்பட்ட தல விதி. எல்லாம் பிரம்மன் எழுதப்பட்ட தல விதி என்பது மாற்று கருத்தே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப காலச்சக்கர கிரகங்கள், ஒவ்வொருவருக்கும் காலச்சக்கர கிரகங்கள் அந்த காலபுருஷ தத்துவப்படி அந்த கட்டத்திற்கு உரிய அந்தந்த கட்டத்திற்குரிய காரியங்களை அந்த கட்டத்தில் இருந்து அந்தந்த ஜாதகருக்கு உரிய சரியான யோகங்களை, சரியான பாதகங்களை, சரியான யோகங்களை, சரியான பாதகங்களை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கிரகங்கள் கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் அடிப்படையில், காரகத்துவ அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் யாருக்கு, எந்தெந்த ஜாதகருக்கு என்னென்ன யோகத்தை தரணும், எந்தெந்த ஜாதகருக்கு என்னென்ன பாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சரியாகவே அந்த காரிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது. இது பிரம்மனுடைய தல விதி. இது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக நம் தலையெழுத்தை பிரம்மனால் எழுதியிருக்கிறார். அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தையும் எழுதியிருக்கிறார். பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? என்னடா இது, ஒரு கடகராசிக்கு இப்படி, இன்னொரு கடகராசிக்கு இப்படியா? இது பிரம்மனுடைய விதி. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலையெழுத்துன்னு ஒன்றை பிரம்ம எழுதியிருக்கிறார். அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு கடகராசிக்கு இப்படி, இன்னொரு கடகராசிக்கு இப்படி.
அப்போ உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, நேரம் ஒதுக்குங்க, நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. காலம் ஓடிக்கிட்டே போகுது. காலச்சக்கரத்துல நாமளும் என்னென்னவோ மனசுல சுமந்துட்டு அப்படியே உருண்டுகிட்டே இருக்கோம். மனசு உருண்டுகிட்டே இருக்கு. மனசு பல குழப்பத்துல, வேதனையில, இது எப்போ நடக்குமோ, அது எப்போ நடக்குமோ, இது ஏன் இப்படி நடக்குது, இப்படி இது ஏன் இப்படி போகுது, அவன் ஏன் இப்படி இருக்கான், நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது, இப்படியெல்லாம் பல வேதனைகள் சோதனைகள்ல நம்ம மனசுல சுமந்துட்டே அலையிறோம். வேதனைப்படாதீங்க. கீழே நம்பரை நோட் பண்ணுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. சரிங்களா? மீண்டும் நல்ல கவனிங்க, தொடர்வோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பலன்களை தெளிவாக பார்க்க போறோம். புரியுங்களா? எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம். புரட்டாசி மாத பலன்களை எல்லா ராசிக்கும் தெளிவா பார்க்க போறோம். நீங்க கொஞ்சம் டிக் பண்ணாம பார்க்கணும். ஏன்னா பல நல்ல விஷயங்கள், என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு, என்னென்ன சரியாக போகுது, என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது, என்னென்ன கிரக மாற்றத்துல என்னென்ன யோகங்கள் அனுபவிக்க போறீங்க, அதுக்கு என்ன பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஆக நீங்க என்ன டிக் பண்ணாம பாருங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம். புரட்டாசி மாத பலன்கள் கடகராசினர்களே, உங்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் வாழ்க்கையை புரட்டு போடுகின்ற ஒரு அதிசயமான அற்புதமான யோகத்தை, ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை, ஒரு பலவித கிரக மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்படுகின்ற ஒரு யோகம்தான் இந்த புரட்டாசி மாத பலன்கள். அப்படி என்னங்க ஒரு கிரக மாற்றம், அதை பத்தி தெளிவா பார்ப்போம். வரிசையா ஒன்னா சொல்லுவோம். இப்ப தற்போதைய கிரக அமைப்புகள், உங்க ராசிக்கு தற்போதைய கிரக அமைப்புகள் என்னன்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, 3ஆம் இடத்தில் சூரியன் புதன், 4ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் சனி ராகு, 12ஆம் இடத்தில் குரு. இதுதான் தற்காலிக கிரக அமைப்புகள். இப்ப இதுல இருந்து 3 முக்கிய கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகின்றது. முதலில் 1/10/2025, அதாவது புரட்டாசி 15, புரட்டாசி மாதத்தினுடைய 15 நாட்களுக்கு பிறகு புதனாகப்பட்ட உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். புதன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போறார். அடுத்ததாக புரட்டாசி 24 10/10/2025 அன்று சுக்கிரனாகப்பட்டவன், உங்கள் தனஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகின்றார். 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். அடுத்ததாக மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான குரு பகவான், பாக்கியஸ்தானாதிபதி, கடகராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியான குரு பகவான் இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்தார். 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போது உங்கள் கடக ராசியில் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். சரித்திரத்தில் முக்கிய இடம் பிடிக்க போகின்ற, முக்கிய யோகங்களை தருகின்ற, உங்கள் வாழ்க்கை புரட்டி போடுகின்ற ஒரு திருப்பு முனையாக அமைகின்ற ஒரு சிறந்த யோகமான அமைப்பு. கடக ராசிக்கு அதிச்சார அடிப்பு, அதிச்சார குரு, இதுக்கு பேர் அதிச்சார குரு பயிற்சி என்பது அதாவது புரட்டாசி 22 8/10/2025 என்பது அதிச்சார குரு பயிற்சி. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்துக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த 8/10/2022 புரட்டாசி 22. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் கிரக மாற்றங்கள். அப்ப முதலில் சுக்கிரனாகப்பட்டவர் ஆரம்பத்தில் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். சுக்கிரன் கேதுவோடு இருக்கிறார். ஏற்கனவே சூரியனோடு இருக்கும்போது அதனுடைய பலம் வேற. சூரியன் இப்ப சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போயிட்டார். இந்த புரட்டாசி மாதம் என்பது கன்னி ராசி தான் சூரியன் இருப்பார். அப்ப சுக்கிரன் கேது, அப்ப சுக்கிரன் கேது இருக்கும் பொழுது மனைவிகளுக்கு சுகவீனத்தை ஏற்படுத்தும், பெண்களுக்கு சுகவீனத்தை ஏற்படுத்தும், வைத்திய செலவுகளை கொடுக்கும். என்னங்க எடுத்தோன்னே அப்படி நீங்க அதில் இருக்கிற விஷயங்கள் காரகத்துவ அடிப்படையில் என்ன
பலன் கொடுக்கும். அதை சில ஆனால் நல்ல யோகங்கள் இருக்குல்ல, சரிங்களா? அப்ப 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதனால் கலசரத்துக்கு சுகவீனம், மனைவிக்கு சுகவீனம். புரிஞ்சுட்டீங்களா? இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம். அதாவது 4-11ஆம் அதிபதி, 4-11ஆம் அதிபதி சுக்கிரன் கேது 2ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒருபுறம் மனைவிக்கும் பெண்களுக்கும் குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கும் சுகவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை. மற்றபடி தனஸ்தானத்தை பொறுத்தளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் தான். 4-11க்குரிய லாபத்தை கொடுத்து சில விரயத்தை ஏற்படுத்துது. லாபஸ்தானம் தான் 11ஆம் அதிபதி, லாபஸ்தானம் அவர் தான் சுக்கிரன். லாபத்தையும் கொடுத்து சில விரைய வைத்திய செலவும் கொடுக்கும். அடுத்து கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் ஒரு சூரியன் புதன் புரட்டாசி 15 வரை சூரியன் புதனும் சேர்ந்த அற்புதமான யோகம். புதன் ஆட்சி உச்சம் பெறுகின்ற ஒரே இடம் கன்னிராசி தான். அப்ப கடகராசிக்கு இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனும் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் மிகப்பெரிய உயர்வு ஏற்படும். மிகப்பெரிய உயர்வு, பதவியில் உயர்வு, செல்வத்தில் உயர்வு, கல்வியில் உயர்வு, நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வலிமை பெற்றால் மிகப்பெரிய உயர்வுகளை ஏற்படுத்தியே தீரும். பல செல்வங்களை கொடுத்தே தீரும், பல பதவிகளை கொடுத்தே தீரும், பல பேரும் புகழும் கொடுத்தே தீரும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். எதையும் செய்யலாம், தைரியமா செய்யலாம், திட்டமிட்டு செய்யலாம், வெற்றி நிச்சயம். இது புரட்டாசி 15 வரை. அப்புறம் இந்த புரட்டாசி 15க்கு அப்புறம் புதன் என்ன பண்றாரு, 4ஆம் இடத்துக்கு போறார். 4ஆம் இடத்துல ஏற்கனவே செவ்வாய் உங்களுக்கு 5-10க்குரிய செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அதாவது ஒரு கிரகம் 5-10க்குரிய கிரகம் மேலும் அந்த 4ஆம் இடத்துல, அதாவது திரிகோணாதிபதி கேந்திரத்தை தொடர்பு கொண்டாலும் சரி, ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தை தொடர்பு கொண்டாலும் சரி, நல்ல யோகத்தை கொடுக்கும். நல்ல பதவி யோகம், செல்வ யோகம், பூமி யோகம், எல்லா யோகத்தையும் கொடுக்க தான் செய்யும். அப்ப இந்த 3ஆம் அதிபதி புதனாகப்பட்டவன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் புரட்டாசி 15. அப்ப 4ஆம் இடம் வலிமையாடார். அதாவது முயற்சி, அதாவது ஏற்கனவே எடுத்த முயற்சிகளை நான் வெற்றியாக ஏற்படுத்துவேன். கல்வி முயற்சிகள், பூமி முயற்சிகள், சொத்து முயற்சிகள், பதவி முயற்சிகள், வியாபாரத்தின் முன்னேற்றங்கள் அனைத்தையும் ஏற்படுத்துவேன் சொல்லி புதன் அடுத்து சுக்கிரன் வீட்டுக்கு 4ஆம் இடமான துலா ராசிக்கு பயிற்சி அடைந்து அங்கு அதற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் கேந்திர பலத்தோடு. சரிங்களா? சரி, அடுத்ததா இந்த குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கிரகமாக உங்க 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைகிறார். 8-10-2025 அன்று புரட்டாசி 22 அன்றைய தினம் குரு பகவான் அதிச்சார பயிற்சி 3 மாத காலங்களுக்கு இருப்பார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி அடைகிறார். உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து உங்க ராசிக்கு வர்றார். உச்சம் பெறுகின்றார் புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாகத்தில். குருவுடைய அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில் உச்சம் அடைகிறார் கடகராசிக்கு. ஆக கடகராசிக்கு பாக்கிய அதிபதி, கால புருஷ தத்துவப்படி பாக்கியஸ்தானாதிபதி, காலபுருஷ தத்துவப்படி பாக்கியாதிபதி, கடக ராசிக்கும் பாக்கியாதிபதி. அப்ப மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயமாக கடகராசிக்கு ஒரு புரட்டி போடுகின்ற ஒரு வரலாற்றில் இப்படி ஒரு யோகம் அனுபவிப்பது என்பது மிகவும் கடினம். எதிர்பாராத செல்வ யோகம், எதிர்பாராத பதவி யோகம், ஆச்சரியப்படுத்தும் யோகங்கள், முன்னேற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதாவது யாரை இதுவரை பார்க்கணும் நினைச்சீங்களும் பார்க்க முடியாத ஒரு பதவி, மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அந்த காரியத்தை சாதிக்க வேண்டும், நிச்சயமா அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
ஒரு அரசியல் இருக்கக்கூடியவர்களோ ஒரு அரசாங்கத்தின் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களோ இதுவரை பார்க்க முடியவில்லை அப்படின்னா அதற்கான திட்டங்கள் நிறைவேறவில்லை, நிறைவேறும். அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திடீரென்று பேரும் புகழும் ஏற்படும், நல்ல பதவியோகம் ஏற்படும். பிரமாதமா இருக்கு. சரி, இது 3 பயிற்சிகள். அடுத்து சுக்கிரன் என்ன பண்றாரு? கேதுவோட மனைவிக்கும் மற்றவர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மனைவிகள் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு பல உடல் உபாதைகளை கொடுத்தாலும் அந்த சுக்கிரன் புரட்டாசி 24 கன்னிக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த கன்னிக்கு பயிற்சி அடையும்போது என்ன யோகம் ஏற்படுதுன்னா பரிவர்த்தனை யோகம் வந்துடுது. அதாவது கன்னியில் இருக்கிற புதன் சுக்கிரன் வீட்டுக்கு, துலா ராசிக்கு. அப்ப சுக்கிரன் புதனோட வீட்டில், கன்னியில புதனோட வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் துலா ராசியில புதன். பரிவர்த்தனை யோகம் இதுக்கு பேரு. இந்த பயிற்சி பரிவர்த்தனை யோகமாக மாறுகிறது. இந்த பரிவர்த்தனை யோகத்தால் கல்வி யோகம், தன யோகம், பதவி யோகம், செல்வ யோகம், பேரும் புகழும் அனைத்தும் ஏற்படுகின்ற சிறந்த யோகமாக அமையும். தொழில் சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பரிவர்த்தனை யோகம் சாதாரண விஷயம் இல்லை, அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும். கடகராசி நேர்களே, இதுதான் அந்த கிரகம், 3 கிரக மாற்றங்கள். அதுல ரொம்ப முக்கியமான மாற்றம் அதிச்சார குரு பயிற்சி. அதிரடை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு குரு பயிற்சி. சரிங்களா? ஆக இது கடகராசினருக்கு இது ஒரு பொதுவான பலன். உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு. ரொம்ப நாள் அது நடக்கலை, இது நடக்கலை, கல்யாணம் முடியல, சில பேருக்கு ஏதாவது கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், நீண்ட நாள் நடக்கலை அப்படின்ற ஒரு வேதனைகள் இருக்கும். இது எப்ப நடக்கும் சொல்லி பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார். அத காலபுருஷ தத்துவப்படி எந்த காலகட்டத்தில் அந்த பிரம்மனுடைய தலையெழுத்துப்படி எப்போ உங்களுக்கு சரியாகும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். பிரம்மசாஸ்திரம், பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்மசாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதிதான் தவறு ஏற்படுகின்றது. சரிங்க, ஒண்ணுமில்ல, கீழே உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரம்ம எழுதியிருக்காரு, அதை பார்த்தலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.